இந்த வீடியோ பார்க்குற நீங்க எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரரா இருந்தாலும் சரி, உங்களை கதறி கதறி அழுவ வைக்கிற ஒரே ஒரு சக்தி ஜுங்கோ ஃபருட்டான்ற 37 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இந்த 17 வயசு பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா ஈஸியா முகேஷ் அம்பானின்னு சொல்றோம். உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான மனிதர் யாருன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்றோம். ஆனா இந்த உலகத்திலேயே அதிக சித்திரவதையை அனுபவிச்சு செத்தவங்க யாருன்ட்டு ஒரு சர்வே எடுத்து பார்த்தா அடிச்சு சொல்லுவேன், அதுல நம்பர் 1 பொசிஷன்ல இந்த ஜுங்கோ ஃபரோட்டான்ற இந்த ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஜனநாயகன் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தளபதி விஜய் அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒரு மிருகம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதால மனுஷன் ஆக முடியாது, ஆனா ஒரு மனுஷ மிருகமாகனா ஒரு அழகான பொண்ணை பார்த்தா போதும்ட்டு. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த மிருகத்துக்கு கூட கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். ஆனா இதுல முக்கியமா இன்வால்வ் ஆகியிருக்க 4 பேரு மிருகத்தை விட மோசமான ஒரு ஜீவன். இந்த மாதிரி நம்ம பல ரேப் கதைகளை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அந்த கொடுமைகளை அனுபவிச்சு அந்த பெண் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு அந்த உயிரோட விட்டுருங்க, நான் ஓடி போயிட்டுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல தானோ இந்த பெண், என்னால இதுக்கு மேல இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியாது, என்னை சாவடிச்சிருங்கன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்கள சாவடிக்காம ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நிறைய பேரால பாதிக்கு மேல பார்க்க முடியாது. அதை தாண்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு, உங்க கண்ணு கலங்கிருக்கும். ரெண்டாவது, நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒருத்தவங்களா இருந்தா கதறி கதறி அழுவீங்க. ஏன்னா இதோட ஃபுல் ஸ்டோரியை படிச்ச உடனே அதுல இருந்து மீண்டு வரதுக்கு எனக்கே ஒரு 2 நாள் ஆச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஜுங்கோ ஃபருட்டான்ற இந்த ஒரு பெண் ஜனவரி 18, 1974 அன்னைக்கு ஜப்பான்ல பிறக்கிறாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா பணம் தான் அவங்க கிட்ட இல்லையே தவிர குணம்னா அது இவங்க அப்படிப்பட்ட ஒரு தங்கம்னு சொல்றாங்க. மற்றவங்களை மதிக்கிறதுல இருந்து, நல்லா படிக்கிறதுல இருந்து, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம எல்லாருக்கூடயும் நல்லா பழகக்கூடிய ஒரு பெண் தான் இந்த ஜுங்கோ ஃபருட்டோ. இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்க நிறைய பேருக்கு இவங்க மேல கிரஷ்னும் சொல்லப்படுறாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த அழகுனாலதான் அவங்க வாழ்க்கையே அழிய போகுதுன்ட்டு. இந்த சம்பவம் நடக்கிறது அவங்களோட 17வது வயசுல. நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அதே மாதிரியே ஹிரோஷின்ற ஒருத்தனும் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனா இவங்களும் பொலைட்டா, ரொம்ப அசிங்கப்படுத்தாம, ஆட்டிடியூடா பேசாம, பொலைட்டா இல்ல எனக்கு இப்போதைக்கு இது வேணாம், எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவே நல்ல பெண், படிக்கிறதுலயும் சரி குணத்திலும் சரி தங்கம்னு சொன்னல. தன்னோட குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்பவே இவங்க 17வது வயசுலயே பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவங்க திரும்பி போகும்போது 4 பசங்க இவங்களோட சைக்கிளை பிடுங்கி கீழே தள்ளி இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ரப்போஸ் பண்ணான் பாத்தீங்களா ஹிரோஷின்ற ஒரு பையன். அவன் என்ன இங்க சண்டை அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த 4 பேரும் ஓடி போயிட்டாங்க. அவன் ஜுங்கோ ஃபருட்டா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ தனியா போறது சேஃப் இல்ல, இப்ப போனவனுங்க எப்ப வேணாலும் திரும்ப வருவாங்க, சோ நான் உங்க கூட உங்க வீட்டு வரைக்கும் வரேன்னு சொல்றான். சரின்ட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியில இப்படி போக வேணாம், வேற ஒரு ரூட் இருக்கு, இதே இடத்துல போனா அவங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு, போற வழியில என்னோட வீடு இருக்கு, அங்க போயிட்டு ஒரே ஒரு புக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, நம்மள நேசிச்ச, நம்மள காதலிச்ச, நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஒரு பையனாச்சே, அவனை நம்பி போவோம் அப்படின்னு நினைச்சதுதான் வாழ்க்கையில ஜுங்கோ ஃபருட்டா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பே. சம்பந்தமே இல்லாத ஒரு வழியில கூட்டு போறான். கடைசியில போன இடம் பார்த்தா வீடு கிடையாது, ஒரு வார் ஹவுஸ். அங்க போயிட்ட பிறகு அவனோட ஆட்டிடியூட் அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிக்குது. அவன் பேச்சு, அவனோட எல்லாமே, அவனோட நடை உடை எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஜுங்கோ ஃபருட்டாவை அந்த இடத்துலயே வச்சு அவன் தனியா ஒரு ஆளா ரேப் பண்றான். இந்த ஹிரோஷின்றவன் சாதாரண ஆள் கிடையாது. ஜுங்கோ இவங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமே யக்குசா அப்படிங்கிற ஒரு கேங்க் ஜப்பான்ல இருக்கு. அந்த ஜப்பான் நாடே அந்த கேங்க் பேரை கேட்டா கதறும். ஃபுல்லாவே ரவுடி பசங்க, கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, இது எல்லாமே பண்ற ஒரு கேவலமான கேங்க் தான் அந்த யக்குசா. அந்த யக்குசா கேங்க்ல இவனும் ஒரு மெம்பர். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி திருடுறது, பசங்களை போட்டு அடிக்கிறது, இதுக்கு முன்னாடி சில பெண்களை அவன் ரேப் கூட பண்ணியிருக்கான். ஸோ அப்படிப்பட்ட இவன் தான் இன்னைக்கு இதையும் செய்ய துணிஞ்சான். அந்த பொண்ணை ஒரே ராத்திரில 2வது முறையா போட்டு ஹோட்டல்ல ரேப் பண்றான். ரேப் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாதாரி ஏதோ கின்னஸ்ல சாதனை படைச்ச மாதிரி 3:30 மணிக்கு கரெக்டா அவங்க கேங்க்ல இருக்க மத்த 3 பேருக்கும் கால் பண்ணி நான் அவளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினேன் அப்படின்ட்டு பெருமையா சொல்லியிருக்கான். அந்த 3ல ஒரு புறம்போக்கு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவளை நம்ம அப்படியே விட்டுற வேணாம், நம்ம ஒரு வேற இடத்துக்கு மாத்தி நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவளை கஷ்டப்படுத்தலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் அதே ராத்திரி ஒரு இடத்துல மீட் பண்றாங்க, ஒரு பார்க்ல. அப்பதான் ஜுங்கோ ஃபருட்டாக்கு தெரிய வருது, ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த 4 பசங்க வேற யாரும் இல்லை, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாதாரிங்க தான். ஸோ இது எல்லாமே வெல் பிளான்டு தான்ட்டு தெரிய வருது.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஜுங்கோ ஃபரோட்டோ அந்த ஹிரோஷின்ற நாயோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணது. நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கலாம், ஏன் ஜுங்கோ ஃபரோட்டோ வந்து அங்கேயே இருக்காங்க, அவங்க தப்பிச்சு போலாம்ல, எதனா பண்ணலாம்ல, அவங்க ஏன் அங்கேயே இருக்காங்கன்ட்டு. ஆனா அவங்க எல்லாருமே அவங்கள மிரட்டி வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு அட்ரஸ் அவங்க ஐடி கார்டுல எல்லாம் எடுத்து, நீ தப்பிச்சு போனா எங்களோட கேங்கே வந்து உன்னை எங்க இருந்தாலும் பிடிச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட குடும்பமே உன்னோட கண்ணு முன்னாடி அழியும். உன்னை ரேப் பண்ண மாதிரி உங்க அம்மாவையும் ரேப் பண்ணுவோம். உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சனா ஒழுங்க மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டு எங்க கூடவே இருந்துட்டு அவங்கள மிரட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேர் ஹவுஸ், லாட்ஜ் இந்த மாதிரியே ரொம்ப நாள் கடத்த முடியாதனால அப்படின்ட்டு அந்த 4 நாதாரியில ஒரு நாதாரி வீட்டுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு போறாங்க. அந்த வீட்டுல ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. இருந்தும் யாரும் ஒரு வார்த்தை கூட அந்த பையனை எதிர்த்து கேட்கல. காரணம், அந்த பையனை பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கே பயம். அவன் அந்த ஒரு கேங்க்ல இருக்கான், இவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ட்டு ஒரு பொண்ணை கூட்டு போய் அத்தனை நாள் அந்த வீட்டுல வச்சிருந்தாங்க. ஒரே ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கல. அங்க வச்சிருந்து அந்த 4 பேரும் சேர்ந்து அவங்கள ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேங்க் ரேப் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம், என்னடா இது, கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர பொண்ணு தினமும் வர டைமுக்கு மேல இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையேன்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் சுத்தி இருக்க இடம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த இவங்க, இதுக்கு மேல வந்து நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கொண்டு ஜுங்காவை திரும்பி பிளாக்மெயில் பண்ணி, நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும், இல்லைன்னா உன்னோட குடும்பத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்துட்டேன், எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் அந்த ஊரை விட்டே வெளியே வந்துட்டேன், நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், நீங்க போலீஸ் கிட்டலாம் போகாதீங்க, இப்பவே அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை சொல்லி அந்த போனு கட் ஆன அந்த நொடி வரைக்கும் ஜுங்கோ ஃபரோட்டாவுக்கு தெரியாது, அடுத்த 44 நாளைக்கும் உலகத்திலே யாருமே அனுபவிக்காத ஒரு நரக வேதனைய தினம் தினம் வாயை விட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கஷ்டப்பட போறோன்றது அந்த நொடி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டுல ஒரு டெட்டி பேரோ இல்ல வேற எதனா பொம்மை இருந்தா கூட, அந்த பொம்மை டக்குன்னு அந்த முகம் கிழிஞ்சிருந்தாலோ எதனா ஒண்ணு ஆச்சுனாலோ பாக்கிறதுக்கு ஐயோ அழகா இருந்த பொம்மை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நம்மளோட மனசு வந்து ஒரு மாதிரி ஏதோ சொல்லும். ஆனா இந்த பொண்ணை ஒரு பொம்மையை விட மோசமா ட்ரீட் பண்ணி, கொடுமை பண்ணி, என்னென்னவோ ஒரு 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 பொண்ணோட உடம்ப என்னென்னலாம் கேவலத்தை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஒன்னுன்னா சொல்றேன் பாருங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 20 முறை ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 44 நாட்கள்ல 500 வாட்டிக்கு மேலே இவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த படத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களா, அந்த கிக் பாக்ஸிங் ஒண்ணு தொங்கிட்டே இருக்கும், அதை போட்டு இப்படி குத்து குத்துன்னு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிங்கோவை தொங்க விட்டு அந்த 4 பேரும் பயங்கரமா குத்தி அவங்க கத்துற சவுண்ட கேட்டு அப்படியே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு வாட்டி நான் தம்பிள்ஸ்லாம் ஒரு 5 kg தம்பிள்ஸ் வச்சிருந்தேன், அது என்னோட கால்ல தெரியாம விழுந்துடுச்சு ஒரு கட்டை விரல் மேல. அப்பவே துடிச்சு போயிட்டேன். ஆனா அவங்களோட உடம்பு முழுக்க தம்பிள்ஸால மேல இருந்து தூக்கி போட்டு போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. அடிக்கிறதோ இல்ல ரேப் பண்றதோ மட்டும் இல்ல, அதை தாண்டி அவங்க பண்ண விஷயம்தான் உலகத்தையே பதற வச்சுது. அவங்க உடல் முழுக்க ஆரம்பிச்சு பிரைவேட் பார்ட்ஸ் வரைக்கும் மெழுகுவத்தியாலையும் சிகரெட்டாலையும் லைட்டரை வச்சும் உடம்பு முழுக்க சூடு வச்சு அவங்களுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி உயிரோட இருக்க கடப்பாம்பூச்சியை அவங்களோட வாயில போட்டு அதை சாப்பிட வச்சு அவங்க கொடுமைப்படுறது மட்டும் இல்லாம, அவங்களோட கழிவுகள் யூரினையும் சரி, பாத்ரூம் டாய்லெட் எல்லாத்தையும் அவங்கள சாப்பிட வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம், அவ்வளவு காயங்களை கொடுத்தோம், அவ்வளவு வலிகளை கொடுத்தோம், அந்த பொண்ணால எழுந்து கூட நிக்க முடியாத அந்த ஒரு டைம்ல இந்த 4 பேரை உட்காந்துப்பாங்களா, அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆட சொல்லி அடிச்சிருக்காங்க. அவங்களோட நிப்பிள்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல கண்ணாடி கிளாஸ், பல்பு, இரும்பு ராடு, இதெல்லாம் தாண்டி பட்டாசை கூட கொளுத்தி வச்சிருக்காங்க அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல. யோசிச்சு பாருங்க, கேட்கும் போதே நடுங்குது இல்ல. இதுல ஒரு விஷயம் யாருன்னா ஒருத்தவங்களுக்கு நடந்தா கூட தாங்க முடியுமா? ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு இத்தனையும் நடந்திருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு மேலதான் அந்த கொடூரத்தோட உச்சமே இருக்கு. இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க 4 பேருக்கு போர் அடிச்சிச்சு. ஆனா இவ அழகா இருக்கான்றதுனால தானே என்ன வேணான்னு சொன்னா, அவளை நான் என்னென்னலாம் கொடுமை பண்ணமோ பண்ணுவேன்ட்டு அவங்களோட ஜூனியர் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணி, அந்த பசங்களை பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை வந்து நீ இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்ட்டு கொடுமைப்படுத்த வச்சிருக்காங்க. இதுல சில பெண்கள் கூட இவங்களோட கண்ணத்தெல்லாம் கண்ணாடி பாட்டில் வச்சு கீறி கொடுமைப்படுத்தம் தான் ரிப்போர்ட் சொல்லுது. அதுல ஒரு ஜூனியர் பையன் மட்டும் இதெல்லாம் தாங்க முடியாம போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவங்க அண்ணன் உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி உங்களோட வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. போன உடனே அந்த பையனோட பேரண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவங்களும் கான்ஃபிடென்ட்டா நீங்க வாங்க உள்ள போய் பாருங்க அப்படிலாம் எதுவும் இல்லையன்னு சொல்றவே, எப்படி ஒரு அப்பா அம்மாலாம் அந்த வீட்டுல இருக்காங்க, இது எப்படி நடக்கும், உள்ள போய் ஏன் பார்க்கணும், அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சு அந்த போலீஸும் திரும்ப போயிருக்காங்க. எப்படி மேல அந்த பொண்ணு இவ்வளவு நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, கீழே போலீஸ் வந்தோம், நூல் இழவுல அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாம மிஸ் ஆகுது அந்த போலீஸ்காரங்களோட அலட்சியத்தினால.
இதே மாதிரியே கொடுமைகள் தினம் 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 ரிப்பீட் ஆகுது. அதாவது அவங்க அவங்க பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் போனா கூட 1 மணி நேரம் அவங்களால நகர்ந்துதான் போக முடியும். அந்த அளவுக்கு உடம்புல காயங்கள், வலிகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்கறது இல்ல, தண்ணி கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப அவங்கள கொடுமை, கஞ்சாலாம் அடிச்சுட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப அவங்களை கொடுமை பண்ணிட்டு எல்லாம் போதையில இருக்கு அந்த டைம்ல. ஒரு ஃபோன் பக்கத்துல இருந்திருக்கு. அதை எடுத்து நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி எப்படிலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஃபோன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தவன் பார்த்துட்டு அந்த போனை புடுங்கிட்டு, உன்னால நகர்ந்து போக முடியறதுனால தானே நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு அவங்களோட காலை கெரோசின் ஊத்தி பாதி முட்டி வரைக்கும் எரிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சொட்டு நெருப்பு நம்ம மேல பட்டா எந்த அளவுக்கு வலி உயிர் போகும். ஒரு காலை எரிச்சிருக்காங்க. அதே டைம்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அவங்களோட பிரைவேட் பார்ட்ல விட்டுருக்காங்க. திரும்ப திரும்ப நடக்கும்போது அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வலிகள்லாம் தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துக்கு வந்து மயக்கம் போட்ட மாதிரி இருப்பாங்க, திரும்பி ஏந்துப்பாங்க. இவ வந்து நடிக்கிறா, மயக்கம் போடுற மாதிரி இருந்திருந்தா நம்ம விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு இவன் நடிக்கிறான்னு தப்பையுமே விடாம கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட உடம்போட கண்ட்ரோல் அவங்க கிட்டே இல்லாம, யூரினா இருக்கட்டும் இல்ல டாய்லெட்டா இருக்கட்டும், எதுவுமே அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அதுவாகவே வெளியேற ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கும் அந்த கொடூரமான மிருகங்கள் அவங்கள போட்டு, நீ ஏன் இப்படி பண்ற, இங்கதான் டாய்லெட் போவியா, அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாம் நடக்கிறதுக்கு மேல கீழே அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. நவம்பர் மாசம்னாலே குளிர்காலம் தான். வெளியே ஸ்னோல போட்டு அங்க அவங்க நடுங்கறத பார்த்து, அந்த குளிர்ல அவங்க நடுங்கறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட வலிய இவங்க அவங்க கதறது துடிக்கிறது தான் இவங்களுக்கு வந்து சந்தோஷமே கொடுத்துருக்கு. ஏற்கனவே அவங்க பாதி போனோம், உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கே தவிர மத்த எதுவுமே கிடையாது. அவ்வளவு வலிகள், அவ்வளவு காயங்கள், இதெல்லாம் தாண்டி அங்க வச்சு ரேப் பண்றது திரும்ப 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 அது கண்டினியூஸா 44 நாளைக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு மாதிரி விதவிதமா ரகரகமா அந்த பொண்ணை வந்து இவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடுமைகளை அந்த பொண்ணு அனுபவிச்சுதான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணால தாங்க முடியாம, நான் வெளியே போகல, நான் எங்க அம்மா கிட்ட போகல, நான் போலீஸ் கிட்ட போகல, ஆனா நான் செத்து போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை சாவடிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்கும் அந்த மிருகங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சாவடிக்கிறோம், உன்னை ஈஸியா சாவடிச்சிடறோம், ஆனா நீ வந்து ஒரு கேம்ல என் கூட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்க செஸ் மாதிரி அங்க ஒரு கேம் இருக்கு போல இருக்கு. ஆனா நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல, ஜுங்கோ ஃபருட்டான்றவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணுன்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அந்த கேம்ல ஜுங்கோ ஃபருட்டா ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அவங்க ஜெயிச்ச அந்த கோவத்தை தாங்கிக்க முடியாம அவங்கள திரும்ப அடுத்த 2 மணி நேரத்துக்கு கட்டி வச்சு குத்துறது, அப்புறம் புடுங்கி வெளியே அடிக்கிற அளவுக்கு அடிக்கிறது அப்படின்ற 2 மணி நேரத்துக்கு நரக வேதனையை அவங்களுக்கு கொடுத்து ஒரு கட்டத்துல அவங்க எழுந்துக்காமையே படுத்துட்டாங்க. சரி, எப்பயும் போல மயக்கம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் விட்டா அடுத்த 24 மணி நேரத்துக்கும் அவங்க எழுந்துக்கவே இல்லை. இவ்வளவு கொடூரத்தையும் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்ச அந்த ஒரு பொண்ணோட உயிர் ஜனவரி 4, 1988 அன்னைக்கு அந்த பொண்ணோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலயே ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா அவங்க குளிக்கல, அவங்க உடம்புல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டாய்லெட் வருது, பாத்ரூம் வருது, அவங்க மேல அவங்க உடம்பு ஃபுல்லா காயம், அவங்கள பார்த்து அந்த செக்ஷுவலா அவங்களை யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதே சமயத்துல 19 வயசு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அதே டைம்ல ரேப் பண்ணாங்க. ஸோ ஜுங்கோ ஃபருட்டோ இறந்துட்ட பிறகு அவங்கள ஒரு ட்ரம்ல போட்டு அது மேல கான்கிரீட் போட்டு மூடிட்டாங்க. ஆனா நம்ம இதுக்கப்புறம் தப்பிச்சிட்டோம், இவங்களை நம்ம கூப்பிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இவ வந்து வெளியே இருக்கிறதா சொல்லிட்டா. ஸோ பிரச்சனையே இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ரேப் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த விஷயம் போலீஸுக்கு போகுது. போலீஸ் அந்த கேங்க்ல இருக்க 2 பேரை கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க ஜுங்கோ ஃபருட்டோவை பத்தி உளர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா உண்மையுமே வெளியே வருது. டாக்டர்ஸ் வந்து அவங்களோட பாடியை எடுக்கும்போது அவங்க தானே அதை கண்டுபிடிக்கிறதே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுதான். அப்போ அந்த உடம்புல இருக்க டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 44 நாள்ல 100 பேருக்கும் மேல அவங்களை கொடூரமா கொடுமைப்படுத்திருக்காங்கன்ட்டு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கொடுமை பண்ண இந்த 4 நாதாரி நாய்களும் சரி, டாக்டர்ஸ், போலீஸ் எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லும் போது அதை கேட்கும் போதே அங்க சுத்தி இருந்த பல ஆபீசர்ஸ், மக்கள், அந்த ஜட்ஜே கூட மயக்கம் போட்டு வீழ்ட்டாரு, அந்த அளவுக்கு கொடுமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த ஒரு கேங்க்ல இருக்க ஒரே ஒரு காரணத்தினாலே 17 வருஷம் மட்டும் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்துச்சு. அப்ப வந்து நாங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் பண்ணல, 17 வருஷம் தண்டனை எதுக்குன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். திரும்பி அதை 20 வருஷமா மாத்திருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு வெளியே வந்து இந்த 4 மிருகங்களும் இப்பவும் ஜப்பான்ல வாழ்ந்துகிட்டு இதே மாதிரி கேவலத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அழகா பிறந்து எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இந்த காதல் வேணான்னு சொன்னதை தவிர அந்த பொண்ணு வேற என்ன தப்பு பண்ணாங்க? எதுவுமே இல்ல கரெக்டா? ஆனா இதுல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹிரோஷியோட அம்மா வந்து ஜுங்கோவோட கல்லறையில போயிட்டு ஜுங்கோவை திட்டுறாங்களாம், ஒன்னாலதான் என் புள்ள இப்ப ஜெயில இருக்கான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு கேவலமான செல்லம் கொடுக்குற அப்பா அம்மா இருக்கிறதுனால மட்டும்தான் இப்படி பல பெண்களோட வாழ்க்கை அழியிறது.
எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், அது மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்பவே பாட்டு பாடினாங்க. ஆனா இது அன்னையோட வளர்ப்புலன்ட்டு அந்த இடத்துல கூட ஒரு பொண்ணு தான் நம்ம பிளேம் பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். தந்தையும் சரி தாயும் சரி 2 பேரால் தான் ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வருது. அப்ப 2 பேருமே தான் அதுக்கு பொறுப்பு. பேரண்ட்ஸை செல்லம் கொடுக்கறது. அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டு போய் 44 நாள் இவனுங்க என்ன பண்ணானுங்க, அந்த பேரண்ட்ஸ் அவனை எதிர்த்து அந்த ஒரு கேள்வி கேட்டோ அவங்களே போலீஸுக்கு போன் பண்ணாலும் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்காது. அட்லீஸ்ட் செத்து இருந்தாலும் இப்படி ஒரு நரகத்தை பார்த்துட்டு செத்துருக்க மாட்டாங்க. எனக்கு கிடைக்காத நீ வேற யாரும் கிடைக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் கொடுமை பண்ணமா. சோ இந்த வீடியோ பாக்குற பாய்ஸ் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். காதல் யாருக்கு வேணாலும் யாரு மேல வேணாலும் வரலாம். உங்களுக்கு பிடிச்சா தைரியமா போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டா காலம் முழுக்க கையை பிடிச்சிட்டு நடந்து போங்க. அவங்க அதுக்கு வேணான்ட்டா கையை கொடுத்து பணிவா விலகி போங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்றதுன்றது ரொம்ப மோசமான விஷயம். வாழ்க்கையில யாருக்கும் எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு நிலைமைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல இதுவும் ஒண்ணு. எல்லா பசங்களும் ஒண்ணு இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாம் நாட் ஆல் மென் பட் ஆல்வேஸ் மென்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு பையனால மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு ரேப் நடக்கப்படுது, உடனே வந்துருவாங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட தான் இவனை ஒரு பையனை ரேப் பண்ணிச்சு நியூஸ் இருக்கு, அதெல்லாம் பேச மாட்டேன். ஆனா எதோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படி ஒரு நியூஸ் வந்தா கூட அது கீழே கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா என்னெல்லாம் யாருமே ரேப் பண்ண மாட்டாங்களே, அதிர்ஷ்டசாலிடா, என்ன இப்படி யாருன்னா பண்ணா பரவாயில்லையா அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் பசங்க அதிகமா பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இதே ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்னு அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க, எத்தனை பொண்ணுங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு. லவ் பண்றீங்கன்னா அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்களுக்கும் பிடிச்சா காலம் முழுக்க கையை பிடிச்சிட்டு ஒன்னா போங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கையை கொடுத்து விலகி போங்க. ஆதிக்கம் பண்றதோ அடிமைத்தனம் பண்றதோ அடிச்சு உதைக்கிறதோ மட்டும் ஆம்பளை கிடையாது. ஒரு பொண்ணோட பையன் உடல் அளவுல வலிமையா இருக்கானா அந்த பொண்ணை காக்கிறதுக்கு மட்டும் தான் கடவுள் வலிமையா படிச்சாரே தவிர இப்படி அழிக்கிறதுக்கு கிடையாது. சோ இப்ப அந்த 4 பேரு உயிரோட ஜப்பான்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த நாட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காம விட்டுருச்சு. சப்போஸ் அந்த தண்டனை கொடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இவங்களுக்கு என்னப்பா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா அந்த 4 மிருகங்களை விட மோசமான அந்த ஜீவன்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஆனா சாவக்கூடாது. சாவை விட கொடூரமா அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கணும் அப்படிப்பட்ட என்ன தண்டனை கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, bye from Lokesh Vijay. Take care.